ரொம்ப நன்றி. ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த மகிழ்ச்சி. எத்தனையோ வழிகள் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்து பாட வச்சு பேச வச்சு இந்த அழகை ரசித்துக் கொண்டிருக்க ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது என்பதற்கு இணங்க அந்த ரசிகர்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி.
நன்றி 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 நன்றி. ஐந்து கரத்தில் யானை முகத்தனை இந்தியில் இளமறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அருள் செய்ய வேண்டும் தாய் அம்மா. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி தொழிலே மகமாறி தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி தொழிலே மகமாறி தாயே கருமாறி. அருள் செய்ய வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சீவல் கொடியோனுக்கு அரோகரா. அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றே தொலைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? மூவிய முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வியில் மலரடி போற்றி அண்ணால் சேவலம் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அரோகரா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் அழகாக கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை, சடாச்சரணி உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்ளுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு 108 நாமங்கள் உண்டு. ஆனாலும் இந்த முருகா என்ற ஒரு நாமத்திற்கு பாருங்க, ஒருமை இல்ல, அது பன்மை.
எப்படிமா சொல்றீங்க அது பன்மை என்று அப்படின்னு நீங்களே யோசிக்கலாம். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சகன் என்று பொருள். கமலம் என்றால் தாமரை. நீங்க ஓவியம் எல்லாம் மறந்துருக்கலாம். மகாவிஷ்ணுவோட தொப்புள் கொடியிலேருந்து ஒரு தாமரை வரும். அந்த தாமரை மலரிலே பிரம்மன் அமர்ந்திருப்பார். அப்ப தொப்புள்ளே தோற்றுவிக்கப்பட்டவர் அவர். அதனாலே கமலாட்சகன் என்று பொருள் அவருக்கு பெயர். இந்த மும்மூர்த்திகளும் முருகா என்று அழைத்த உடனே ஓடி வருவார்களாம். அவர்கள் மட்டும் வர மாட்டார்கள். பதி இருந்தால் அருகிலே யாரு இருக்கணும்? சதி இருக்கணும். சதினா என்னம்மா, சதி பண்ற வேலையான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சதி என்றால் மனைவி என்று பொருள். பதியும் சதியும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் முருகா என்ற வாசகம். இந்த முகுந்தனை அழைத்தால் அவர் கூட மனைவி யாரு? மகாலட்சுமி கூடவே வந்துருவார். முகுந்தனுடைய மனைவி மகாலட்சுமி கூடவே வந்துருவார். ருத்ரன் என்றால் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் வந்தா கூடவே யார் வந்துருவா? பார்வதி வந்துருவாங்க. பிரம்மன் கமலாட்சகன். பிரம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க? கலைமகளும் வந்துருவாங்க கூடவே. அப்படி பன்மையான ஒரு வார்த்தை தான் முருகா என்ற ஒரு வாசகம். அப்படி ஒரு வார்த்தையை கூறினாலே எல்லா தெய்வங்களும் ஓடோடி வந்து என்ன அழைத்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், என்னை கூப்பிட்டீங்களா, என்ன வேணும், என்னை கூப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்களா. அப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் சொன்னேன் இல்லையா, கந்தர் அலங்காரம் என்ற நூலிலே அப்படின்னு. அந்த பதிகங்களை பாடலாம். இல்லம்மா எங்களுக்கு அந்த பதிகங்களை பாட தெரியாதுமா அப்படின்னா, ஆறுமுகம் அருளும் அனுதினமும் ஏறுமுகம் இதை சொல்லலாம். ஏமா என்னம்மா நீங்க இதெல்லாம் வாய்க்குள்ள நுழையுமா? நான் எப்ப சொல்றது? ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாதுமா. வேற ஏதாவது சுலபமா சொல்லித்தாங்க. ஓம் சரவண பவ இதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியாதுமா. வேற என்னம்மான்னு சொல்றது? முருகா என்று அழைங்கள் அதுவும் சொல்ல தெரியல. அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். எம்பெருமான் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து அள்ளி கொடுப்பார். என்னங்க நீங்க என்ன கேட்க வரீங்க? இந்த வாசகம் எப்பொழுதுமே இந்த நாவை படித்தது ஏன் தெரியுமா? இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதற்காக மட்டும்தான். ஆனா நம்ம அதை மட்டும் சொல்லவே மாட்டோம். அதுவும் குறிப்பா கொஞ்சம் மருந்து சாப்பிட்டா போதும். என்ன இருமல் மருந்தா, ஜுரம் மருந்தா, என்ன மருந்து? ஒரு மனிதன் அழிய வேண்டும் என்றால் மது மாது சூதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில முதலிடத்தை எப்படி தெரியுமா? அத கொஞ்சோண்டு சாப்பிட்டா போதும். என்னங்க என்னங்க திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? ஆமா, அருமருந்துங்க இருக்கு பேரு. சாதாரண மருந்து கூட கிடையாது, அது அருமருந்து. அப்படிப்பட்ட அந்த மருந்தை கொஞ்சம் சாப்பிட்டா போதும், மடை திறந்த விளம்புல கிடுக்கிடுன்னு வந்துடும். திருப்புகழா திருவாசகமா என்ன வருங்கிறீங்க? கந்தர் அலங்கரமா, கந்தர் அனுபூதியா, என்ன வரும்? என்ன வரும்? என்ன கந்த சஷ்டி கவசமா, வேல்மாறலா, என்ன வரும்? அதெல்லாம் கொச்ச தமிழா வரும். அப்படியெல்லாம் வரக்கூடாது. இனிய உளவாக இன்னாத கூறு கனியிருப்ப காய்க்க வந்தற்று ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது தீய வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும்? மற்றவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொண்டாலே அதே பெரிய தர்மமாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களைத்தான் சொல்லுகிறார்கள். அதை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா எப்படிலாம் அடுத்தவங்க மனசை நோகிற மாதிரி பண்ண முடியுமோ அதையெல்லாம் தெளிவா செய்வோம். உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பௌத்திரியம் பண்ணாம இருக்கணும் பார்த்தீங்களா, அதுவே பெரிய தர்மம் தான். அதனால எம்பெருமான் முருகப்பெருமானே எனக்கு கைத்தன்னதுக்கு ரொம்ப நன்றி. நேற்று ரொம்ப ரசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தான் அந்த நன்றி சொன்னேன். எனக்கு தானே ரொம்ப நன்றி. அப்ப கவனிக்கவே இல்லையா? சரி, கை தட்டினது நீங்க தானங்க. அப்ப நன்றி உங்களுக்கு தானங்க. சொன்னதை வச்சு சொன்னேன். அடுத்தவங்களை துன்புறுத்தாம இருந்தாலே அதுவே பெரிய பாக்கியம். ஆமா, ரொம்ப நன்றி. நன்றி. ஓத்திரியம் பண்ண கூடாது. உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, ஓத்திரியம் பண்ணாம இருக்கணும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தனி மலை மேல் எதிரொலிக்கும்.
மதகஜ வாகனாய கலியுக தேவிமே காருண்ய மூர்த்தி ஐங்கரி வாசனே ஆரியங்க வல்லகினே பூர்ண புஷ்கல நாதனே ஸ்ரீ பந்தமாணிக்கு ஐயனே போற்றி 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 பகவானி பகவானி சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா
கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்துணை அன்பு உள்ளத்திற்கும் என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த மகிழ்ச்சி. எத்தனையோ வழிகள் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்து பாட வச்சு பேச வச்சு இந்த அழகை ரசித்து கொண்டிருக்க ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது என்பதற்கு இணங்க அந்த ரசிகர்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. முதல் நன்றி. இரண்டாவது நன்றி யாருக்கு தெரியுமா? இசை கலைஞர்களுக்கு. நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை இல்ல, பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் சரி செய்து சரியாக கூட்டி செல்லக்கூடிய இந்த 4 பேருக்கு நன்றி. மூன்றாவது யாருக்கு தெரியுங்களா நன்றி? இந்த ஒளி பெருக்கி இயக்கி கொண்டிருக்கும் அந்த தம்பி பேர் என்ன? வேணி, புதுவையல் வேணி. நான் வந்தோடனே அதான் தேடுவேன் எங்க பார்த்தாலும். இந்த வேணிங்கிறத பார்த்துட்டு இந்த மைக் வந்து சரியா அதை மறைச்சுக்கிட்டு இருக்கு அந்த பேரை மட்டும். அந்த வேணி புதுவையல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த இயக்கி கொண்டிருக்க பேரு உங்க சுரேஷா? பாலாஜி. பாலாஜிக்கு அவர்களுக்கு 3வது நன்றி. 4வது ஒரு நன்றி சொல்லணும்ல, முக்கியமா உள்ள நன்றி. முதல்ல இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் கல்லூரியை சேர்ந்த ரங்கசாமி அண்ணா அவர்களுக்கும் என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுவர்களும் அதிகமாக காணும் இன்னைக்கு. அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. 4 பேருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் போயிட்டு வரவா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நன்றி சொல்லணும் இல்லங்க, வந்து நன்றி சொல்லிட்டல, அப்புறம் போக வேண்டியதானே? சரி வேணா விடுங்க. குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை ஆய்வு நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டி நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். இன்று என் தோழியை கண்டு மனவிட்டு பேசலான் இருக்கேன். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதையே பேசணும். எங்களுடைய நாட்டின் வழக்கம் என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டின் வழக்கம். பழக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேற என்ன? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே? ஆமா ஆமா. அப்புறம் என்ன இல்லவே? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவதில்லை. தோரணம் கட்டியாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா ஆமா. அதே போலதான் நல்லா இருக்கேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் அப்பதான் பிரச்சனை. வீட்டுக்கு வந்த மருமகன் எப்படிமா உன்னை பாத்துக்குது? நல்லா இருக்கமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்த மருமகன் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நான் இப்படி நல்லா நாட்டோட பழக்க வழக்கங்கள் நல்லா தான் இருக்கு. எல்லாம் சட்டத்தை நிறைய படிச்சவருத. ஆனா பாருங்க, தலைவிதி எங்க கொண்டாந்து விடு. விதியை மாற்ற யாராலும் முடியாது. அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நீங்க சட்டம் படிச்சா என்ன, சட்டத்துல இருக்க ஓட்டைய படிச்சா எங்க கண்ட, ஆனா வந்து விடிய விடிய எங்க கூடவே குப்பை கொட்டன்னு இருக்குவாங்க. அதுதான் தலை விதி. விதியை வந்து மாற்றி அமைக்கவே முடியாது. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன், எங்க நாட்டுல இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிக்கணும்ல. தோரணம்னு சொல்றேனே, என்ன தோரணம்? மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம், தென்னங்குருத்து, ஓலை தோரணம். அது கட்டணம் சிறப்பு. ஆனா ஆலயங்கள் திருவிழாக்களிலே அது அவசியம் கட்டணும். முன்னாடி எல்லாம் பாருங்க, ஊருக்கு இலையிலே கட்டிடுவாங்க. ஏன்? மீச வியாபாரம் பண்றவங்க உள்ளூர்ல ஊருக்கு வரமாட்டாங்க. ஏன்? இந்த ஊர்ல காப்பு கட்டியாச்சு, வியாபாரம் செய்யக்கூடாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் கட்டுறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கொடுதா. சில ஊர்ல கட்டுறாங்க, பல ஊர்ல கட்ட மாட்டேங்கிறாங்க. கோயில் வாசல்ல சில ஊர்ல கட்டுவாங்க, இந்த ஊர்ல கட்டியிருக்காங்க. கோயில் எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. கோயில்ல கட்டியிருக்கீங்களா? கோயில் அங்க இருக்குங்க. மாவிளை தோரணம், வேப்பிலை தோரணம், தென்னங்குருத்து, ஓலை தோரணம் கட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது. இதெல்லாம் கட்டணும். வேலை வெட்டி இல்லாம அதுக்கு ஒரு 2 ஆளை புடிச்சு வச்சு அந்த மாவிளையை கட்டுங்கப்பா, கோருங்கப்பா, அப்புறம் வேப்பிலையை கோருங்கப்பா, இதெல்லாம் கட்டுங்கப்பா. ஏன் சொல்லணும்? வேற வேலை வெட்டியா இல்ல? எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன் சொல்லி கொடுத்தாங்க? மாவிளை கட்டப்பட்டதுன்னா மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக அந்த இடத்துல இருக்கும். மகாலட்சுமியோட அம்சம் எழுந்தருளுகிறாள் என்று பொருள். அது வேப்பிலை கட்டுறமே அதிகமா, அதுதான் அம்பாளுடைய அம்சம். அம்பாலே எழுந்தருளுகிறாள் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட வேப்பிலையும் மாவிளையும் கட்டியாச்சு. தென்னங்குருத்து ஓலையங்க கட்டணும்.
ஏங்க பெட்டிக்கிறவங்களே ஆ, அது ஏங்க கட்டணும்? தென்னங்குருத்து வலையா? அதுதாங்க அழகு. ஆஹா. அழகுக்கு அழகு சேர்க்கும் ஒரு பொருள் எது அப்படின்னா தென்னங்குருத்து ஓலைதான். கடைசியில கடைசி காலத்துல, அந்த காலத்துல இப்பெல்லாம் கிடையாது, தென்னை ஓலையில தான் மட்டை பின்னி அதுலதான் நம்மள படுக்க வச்சு அனுப்பிவிடுவாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதை அதுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. அது மட்டுமா நிறைய விஷயங்கள். ஆனா கால நேரம் வந்து அதிகமானதுனால என்னால பேசுறதுக்கே வாய் வரமாட்டேங்குது. ஏன்னா அடுத்த ஆள் தயார், அதனால நம்ம நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இல்லையா. நேரம் மழை பெய்ஞ்சதுனால நாடகம் ஆரம்பிச்சதே கொஞ்சம் காலதாமதமா தான் ஆரம்பிச்சோம். அதுலயும் ஒரு நபர் கூட சோடை இல்லாம அத்தனை பேருமே திறமை மிக்க ஒரு நடிகர்களா போட்டா அப்புறம் அவங்கவுங்க திறமையை அவங்கவுங்க கட்டத்தானே செய்வாங்க. நேரம் ஓடிடும். அதனால என் மனசுக்குள்ளேயும் ஆசை இருக்குங்க. அந்த ஆசையை சொல்லலான் இருக்கேன். சொல்லுவோமா? முதல்ல நாட்டோட சிறப்பை சொல்றேன், அதுக்கப்புறம் காதலை சொல்றேன். ஏன்னா நமக்கு எப்போதுமே முதல்ல தெய்வ வழிபாடு, தாய் தந்தை வழிபாடு, அதுக்கப்புறம் நாட்டோட வழிபாடு, அதுக்கப்புறம் தான் காதல். இப்படி வந்தாதான் அது சிறப்பாகவும் இருக்கும். சில பேர் இப்படி போனா அது நல்லாவா இருக்குங்கிறீங்க, நல்லா இருக்காது. நாட்டோட சிறப்பு கண்களை நான் கண்ணீர் நின்று ஆனந்த கொண்டு பஞ்சபூதங்களை வச்சு உலகம் இயங்குது. ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று. ஆனா இந்த உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு உற்பத்தி ஆகுது தெரியுமா? அதுதான் காதல்.
என்னம்மா இல்லையம்மா, நீங்க ஆன்மீகமா பேசுவீங்கன்னு கேட்டா என்ன கடைசியில இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. காதல்லாம் ஒன்றும் தவறான வார்த்தைகள்லாம் கிடையாது. ஒரு குழந்தை மீது தாய் வைப்பதும் காதலே, தாயின் மீது குழந்தை வைப்பதும் காதலே, சகோதரன் மீது சகோதரி வைப்பதும் காதலே, சகோதரி மீது சகோதரன் வைப்பதும் காதலே, கணவன் மீது மனைவி, மனைவி மீது கணவன், இப்படி எல்லாமே காதல் தான். ஆனா காதல்ங்கிற ஒரு விஷயத்த பாருங்க, இடம் மாறும் பொழுது பொருள் மாறும். வீட்டுல கொடுத்தா அதுக்கு பேரு தண்ணி, அதே தண்ணி ஆலயத்துல கொடுத்தா அதுக்கு பேரு என்ன? தீர்த்தம். வீட்டுல கொடுத்தா அதுக்கு பேரு சாதம், அதே சாதத்தை ஆலயத்துல கொடுத்தா அதுக்கு பேரு என்ன? பிரசாதம். வீட்டை பெருக்கி தொடச்சி மொழிகி வச்சிருந்தோம்னா சுத்தம்னு பேரு. அதே வேலைய ஆலயத்துல செஞ்சோம்னா அதுக்கு பேரு திருவிளக்கு சேவை, திருவிஷ சேவை. அது சேவையாக மாறுகிறது. இங்க வேலை, அங்க சேவை. இப்படி இடம் மாறும் பொழுது பொருள் மாறும். பொருள் மாறினால் அர்த்தம் கூடும், அர்த்தம் கூடினால் மதிப்பு கூடும். அதுதான் ஒரு விஷயம். ஒரு பெண்மகளை பெற்ற பெண்மகளை பெற்ற தந்தைக்கு தெரியும் குழந்தைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு எப்படி முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நெற்றியில பகடல கொடுக்கணும். பெற்ற பிள்ளை ஆசீர்வாதம் பண்றதுக்கு அர்த்தம் அது முத்தம் கொடுக்கறது. அதுவே மகளுக்கு தான் அங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவிக்கு எப்படி கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்னங்க ஆரம்பிக்காரவங்களே, மகளுக்கு முத்தம் கொடுக்குறேன் நெத்தி வகடுல, மனைவிக்கு என் வாய் பாத்தீங்களா? நான் சொல்லாம போறேன்னு அதோட விட்டுற வேண்டியதுன்னு சிவப்பு. நான் பாட்டு பாடலைங்க, இது வசனம். அந்த அட போங்க, மருதாணி கடனா கேட்க, புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கல விட்டுருங்க. அதெல்லாம் இருக்கட்ட. இப்ப என்னுடைய என்னங்க சொல்ல வந்தேன், காதல் நீங்க ஒருத்தர் காதலிக்கிறீங்க, அது கேக்குறீங்களா நீங்க? எங்கேயாச்சும் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் நல்ல மனுஷனுக்கு புள்ள பிறந்திருக்கீங்க பாருங்க எப்படின்னு. நல்ல ஞானம், நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் நேரம் குறைக்கணும். நீங்களும் பாட்டை வந்து முழுங்கிட்டீங்க. சரி, நான் முழுங்கும் போது நீங்க முழுங்குறதா தப்பு கிடையாது. அதனால பாருங்க, இப்ப நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னா கைபேசியில ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் இந்த பிள்ளை யாரு கூட பேசுன்னு கவனிக்க தோணும். நான் ஊரை கூட்டு உட்கார வச்சு மைக்க போட்டு லைட்டை போட்டு மேடை போட்டு நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் பாருங்கன்னு கூவி கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருன்னு கேட்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? கேக்குறோம். யாருங்க விரும்புறீங்க? என்னதா யார விரும்புறீங்க? நல்ல வேலை. எனக்கு காபி வேணும். யார காதலிக்கிறீங்க? நானும் பெண்தானே, அவங்கள்ட்ட கத்துக்கிட்டதான் அந்த சைஸ் பேச்செல்லாம் நேத்து பேசணும் பாத்தீங்களா? அதெல்லாம் ஆமா ஆமா. அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு. நானும் பெண்தானே. அச்சம் அப்படின்னா இவ்வளவுதான். ஒரு பெரிய வீர மங்கையாக இருந்தாலும் ஒரு ஓரத்துல ஒரு பயம் இருக்கும், ஒரு சின்னதா ஒரு புள்ளி பயம் இருக்கும், அச்சம். மடம் அப்படின்னா உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், வெளியில சொல்லக்கூடாது அண்ணே அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஒரு விஷயத்த தெரியாம இருக்கிற மாதிரி நடிக்கிறதா மடம் என்ற குணம். அச்சம், மடம், நாணம். தனக்கு பிடிச்சவரை பார்த்தோன்னே ஒரு வெக்கம் வரும், கண்ணை நேரா பார்க்கவே முடியாது. ஆமா, கோலப்பொடி இல்லாம காலில் கோல போடுவேல, அது நாணம். பழிப்பு என்ற குணம் என்ன தெரியுமா? தான் விருப்பப்பட்ட ஒரு ஆடவரை தொடமாட்டோமா அப்படின்னு மனசு ஏங்கும். உதாரணத்துக்கு பெட்டி வாசிக்கிறாங்கன்னு வச்சுங்க, பெட்டியை தொட்டு கும்பிடணும் இல்லையா? ஆனா கையை தொட்டு கும்பிட்டுருவோம். குடிச்சிருந்தால் கட்ட சத்தம் கேட்டுருச்சு, அதனால நான் போயிட்டு வரவா? சரி சரி சரி, இருக்கட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பிடிக்கலன்னு வச்சுங்களேன், 1000 கம்பளி பூச்சி உடம்பு இங்க ஊற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அதுக்கு பேர் தான் பயிர் பெண்ண குணம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நான் காதலிக்கிறவர் யாரு, அவருக்கு எப்படி கடிதம் எழுத போறேன் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னும் என்னும் கேட்டு நான் பாடும் பாட்டு நீ வாழ்கிறாய், நித்தம் வரும் மூச்சில் நான் பேசும் பேச்சில் நீ வாழ்கிறாய். வள்ளிநாயகம் பாட்டு இப்படியா பாடுற இந்த பாட்டு? ஐயா இப்படி இல்லைங்க இந்த பாட்டு, அப்படி சொல்லணும். ஏன்னா என் தங்கச்சி வள்ளி என்னம்மா பாடு பிரியா, வேற வள்ளியா பாருந்தா சொல்லிடுவேன். சரி விடுங்க. நதி
வைகை நதி ஓரம் கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே தன்னை இழந்தார் இதை போதித்து கொடுத்தவன் சொல்லி இழந்தார் இரக்கத்தை நினைத்தவன் கொண்டே இரக்கத்தை நினைத்தவன் கொண்டே இழந்தார் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தார் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தார் கல்லானான் மனம் கல்லாய் போல மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவரின் மனசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவரின் மனசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் தாண்டி அத்தனை உண்மைக்கும் அவன் தாண்டி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் தாண்டி அரங்கத்தில் வராது அவன் காட்சி மனிதர்களாலே அதிசயம் செய்தவன் புத்திசாலி இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி அதிசயம் செய்தவன் புத்திசாலி இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சொல்பவன் அதிகாரே உண்மையை சொல்பவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நன்றி நன்றி.